Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டா இருக்கக்கூடிய அட்டை பெட்டி வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஆர்கனைசர் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இத வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. எல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. இல்ல நீங்க வேற எங்கயாச்சும் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் செய்யிறது. இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன அட்டை எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 பாக்ஸ் வந்து அட்டாச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேப்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம க்ளூ போட்டு இந்த அட்டைக்கு மேலே நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்காக தான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். நம்ம எந்த மாடலில் செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அந்த அட்டைக்கு மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் டிஷ்யூலாம் யூஸ் பண்ண பிறகு ஒரு ரோல் இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று பெருசாக ஒன்று சின்ன அந்த மாதிரி கட் பண்ணி 2 பக்கமும் வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். நீங்கள் அந்த பெரிய பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்ஸாக கூட பிரிச்சுக்கலாம். நடுவில் அட்டை வச்சு நீங்கள் கம்பார்ட்மெண்ட்ஸாக பிரித்து நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். பட் நான் இன்றைக்கி எல்லாமே வந்து ப்ளைனாக இந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம இதை க்ளூ போட்டு ஒட்டிட்டோம்னா நம்மளுடைய ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும். சைடில் இருக்க அந்த அட்டை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத லாஸ்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட க்ளூ கன் இல்லைனா நீங்கள் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா நார்மலாக இருக்கக்கூடிய கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அட்டை அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக ஒட்டிக்கும். அதே போல் நீங்கள் எந்த பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்கள் எடுக்கக்கூடிய பாக்ஸ் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் வெயிட் தாங்கும். அதே போல் நல்லா லைஃப் கொடுக்கும். இப்போ சைடில் இருக்கக்கூடிய அந்த ரோலை ஒட்டிக்கலாம். இந்த ரோல் வந்து நான் எதுக்கு அட்டாச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆர்கனைசர்லேயே வந்து அடங்கிடும். அதாவது நம்மளுடைய காஜல், மேக்கப் ப்ரஷ், சிபி எல்லாமே இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மெத்தடில் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக தான் செஞ்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர் வச்சு நான் வந்து கவர் பண்ணிட்டேன். நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணலாம், அதாவது கிஃப்ட் பேப்பர் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைனா உங்ககிட்ட வேஸ்ட்டாக ஏதாவது துணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அட்டையை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுடைய ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அட்டைப்பெட்டி வச்சு எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டோன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திங்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். காஸ்மெட்டிக்ஸ், நம்மளுடைய ஸ்கின் கேர், நம்மளுடைய மேக்கப் ப்ரஷ், சீப்பு எல்லாமே தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செலவே இல்லாமல் நமக்கு பிடிச்ச மாதிரியும் செஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ராயர் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக இப்போ வந்து நான் ரீசெண்டாக செஞ்சது. அதுக்காக தான் இப்போ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ் கேட்கவே நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.